ஹாய் வணக்கம். இது உங்கள் தென்காசி சாரல் ஐஎஸ்எடமி. சப் இன்ஸ்பெக்டர் நடந்து முடிந்த சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு, இதற்கான கட் ஆஃப் வந்து நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப்லையும் யூடியூப்லையும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இதற்கான கட் ஆஃப் வந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதனால தான் கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னா, கொஸ்டின் வந்து கொஞ்சம் பேட்டர்னே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பிசியோட கட் ஆஃபே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா நான் ஒரு கட் ஆஃப் சொல்லி பிசிக்கல் ட்ரை பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்றதுக்காக. ஏன்னா பிசி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக 2-3 மதிப்பெண் கொஞ்சம் கூடுதலாகவே சொல்லியிருந்தோம். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தோம். பட் நிறைய பேர் கேட்கறதுனால எவ்வளவு தூரம் துல்லியமாக கணிக்க முடியுமோ கணிச்சு இந்த 2025 நடந்து முடிந்த சப் இன்ஸ்பெக்டருக்கான கட் ஆஃபையும் இதற்கான ரிசல்ட் எப்போ விடுற மாதிரி இருக்கு அப்படின்றதையும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ மென் பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம் அப்படின்ற மாதிரி 4 இதுல இருந்து நினைச்சிருக்கேன் அப்படின்னா கட் ஆஃப் கொடுத்துருக்கேன். ஸோ கம்யூனிட்டி, ஜென்ரல் கம்யூனிட்டியை பொறுத்தவரையில 56 மார்க் அப்படின்றது கட் ஆஃப் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உண்மைதான். என்ன காரணம் அப்படின்னா, இந்த கட் ஆஃப் அப்படின்றதுல பிசியோட கட் ஆஃப் லைட்டா இம்பாக்ட் ஆயிருக்கு. ஏன்னா சேம் கொஸ்டின் அங்க எப்படி பிசிக்கு கொஸ்டின் கேட்டுருந்தாங்களோ அதே மாதிரி தான் எஸ்ஏக்கும் சொல்லப்போனா அதுல இருந்து கொஞ்சம் கடினமாக தான் எஸ்ஏ கொஸ்டின் வச்சிருந்தாங்க, கேட்டுருந்தாங்க. ஸோ அதனால 56 அப்படின்றது மென்ல ஜென்ரலுக்கு வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பிஎஸ்டிஎம் வச்சிருந்தால் 52.5 மதிப்பெண். அதாவது இது கொஸ்டினா பார்க்கறதா இருந்தா மல்டிபிள் 2. ஓகேவா? என்ன நம்பர் போட்டிருக்கோம் அதை 2ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்துடும். இந்த கொஸ்டின்ஸ்ல தமிழ் எலிஜிபிலிட்டியா சேர்க்கக்கூடாது. 140 மதிப்பெண்ணுக்கு வச்ச அந்த சப் இன்ஸ்பெக்டரோட மெயின் தேர்வு மட்டும் தான் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆண்களுக்கு பார்த்துட்டு அப்புறம் பெண்களுக்கு பார்த்துலாம். அதே மாதிரி பிசி கம்யூனிட்டியை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 54 வித்தவுட் பிஎஸ்டிஎம், வித் பிஎஸ்டிஎம் 50.5, பிசிஎம் 50 அப்படின்றது மென்னுக்காகவும், அதுல பிஎஸ்டிஎம் வச்சிருந்தா 46 அப்படின்றதாகவும், எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கான கட் ஆஃப் வந்து 54 இருக்கலாம். ஓகேவா? இதே வந்து பிஎஸ்டிஎம் வச்சிருந்தா 49 மதிப்பெண் நினைச்சலாம் அப்படின்னா இருக்கும். எஸ்சி கேஸ்டுக்கு வந்து 52 ஆண்களுக்கும், அதுல பிஎஸ்டிஎம் வச்சிருந்தா 47, எஸ்சிஏ 49 வந்து ஆண்களுக்கான கட் ஆஃப் ஆகவும், இதே பிஎஸ்டிஎம் வச்சிருந்தா 44, எஸ்டி 48 அப்படின்றது கட் ஆஃப் ஆகவும், இதே இதுல வந்து பிஎஸ்டிஎம் வச்சிருந்தா 43.5 அப்படின்றதாகவும் நினைச்சலாம் அப்படின்னா இருக்கலாம். இது ஆண்களுக்கான கட் ஆஃப். இதே பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஎஸ்டிஎம் இல்லாம பிஎஸ்டிஎம்மோட 2 இதுல கொடுத்துருக்கிறேன். ஜென்ரல் கோட்டா 53 உமன்ஸ்க்கு இருக்கலாம். இதே 46 வந்து பிஎஸ்டிஎம்மோட இருந்தா நினைச்சலாம் அப்படின்னா கட் ஆஃப் இருக்கலாம். பிசிக்கு 51, பிஎஸ்டிஎம் வச்சிருந்தா 44, பிசிஎம்க்கு 47, இதே பிஎஸ்டிஎம் வச்சிருந்தா 40 தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எம்பிசி டிஎன்சிக்கு வந்து உமனுக்கு 51 கட் ஆஃப், இதே பிஎஸ்டிஎம் வச்சிருந்தா 44, எஸ்சிக்கு வந்து 48 வந்து உமன்ஸுக்கு கட் ஆஃப், இதே வந்து பிஎஸ்டிஎம் இருந்தா 42, எஸ்சிஏக்கு 46 அப்படின்றது கட் ஆஃப் இருக்கலாம். இதே வந்து பிஎஸ்டிஎம் இருந்தா 40, எஸ்டிக்கு வந்து உமன் கட் ஆஃப் 45, இதுல பிஎஸ்டிஎம் வச்சிருந்தா 39 அப்படின்ற இந்த கட் ஆஃப் வந்து நினைச்சலாம் அப்படின்னா இருக்கலாம். இதுல ஒரு மதிப்பெனோ அரை மதிப்பெனோ கூடுதலாக குறைதலாக நினைச்சலாம் அப்படின்னா இருக்கலாம். ஸோ இதுல பிளஸ் ஆர் மைனஸ் 1 வச்சுக்கோங்க, 2லாம் வேண்டாம். பிளஸ் ஆர் மைனஸ் 1, அதாவது 2 கேள்விகள் பிளஸ் ஆர் மைனஸ்ல வந்து நினைச்சலாம் அப்படின்னா இருக்கலாம். நீங்க தாராளமாக பிசிக்கல் வந்து நினைச்சலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கட் ஆஃப் வந்து இதுக்கு முந்தின ஆண்டு வந்த 2023 2022 பேஸ் பண்ணி வச்ச கட் ஆஃப் கிடையாது. ஏன்னா அந்த கட் ஆஃப் வந்து நான் அதையும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ 2022 2023 எந்த மாதிரி கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்றதையும் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இது ரொம்ப மதிப்பெண் கூடுதலாகவே என்ன செய்யுது அப்படின்னா இருந்துச்சு. நான் இப்ப இருக்க கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கட் ஆஃப் வந்து நினைச்சிருக்கேன் அப்படின்னா ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நமக்கான கட் ஆஃப்ல இந்த 59 59 இது வந்து 2022 23. ஸோ இதுல பணியிடங்கள் கம்மி. ஓகேவா? இங்க வந்து நமக்கு பணியிடங்கள் 1000க்கும் மேல பணியிடங்கள் இருக்கு, 1200க்கு மேல பணியிடங்கள் இருக்கு. கொஸ்டின் வந்து கடினமாக கேட்டிருந்தாங்க. கடினம் சொல்ல முடியாது, அதுக்காக ஈஸியும் சொல்ல முடியாது. ஒரு மீடியத்துக்கும் கடினத்துக்கும் நடுவுல ஒரு 70% வந்து கொஸ்டின் டஃப் அப்படின்ற அளவுக்கு இந்த வினாத்தாள் வந்து என்ன செஞ்சு அப்படின்னா இருந்துச்சு. மாணவர்கள் மத்தியில அப்படிதான் பரவலா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் கொஸ்டின்ஸை பார்த்தோம். ஓகேவா?
ஸோ அதை வச்சு இந்த கட் ஆஃப் வந்து என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கிறேன். ஸோ இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு சப் இன்ஸ்பெக்டருக்கான ரிசல்ட் வந்து ஜனவரி மாதம் இறுதி அல்லது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்குள் நமக்கான சப் இன்ஸ்பெக்டருக்கான ரிசல்ட்டை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா விட போறாங்க. ஸோ எவ்வளோ ஜனவரி லாஸ்ட்டுக்குள்ள விட்டாங்க அப்படின்னா நமக்கு அந்த மார்ச் ஸ்டார்டிங்லேயே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா பிசிக்கலை வச்சிருவாங்க. ஸோ பிப்ரவரிக்கு போச்சு அப்படின்னா பிசிக்கல் அப்படின்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா பிளான் பண்ணுவாங்க. ஸோ இது நமக்கு வந்த தகவல், அதையும் நம்ம இந்த நேரத்தில் நினைச்சுக்கிறோம் அப்படின்னா சொல்லிக்கிறோம். ஸோ சப் இன்ஸ்பெக்டர்ல சயின்ஸ் அண்ட் சோசியல் இதுல இருந்து நம்ம புத்தகத்துல நிறைய கேள்விகள் சொல்லப்போனா ஒரு 5-6 கேள்விகள் தான் விடுபட்டிருக்கு. மிச்ச அனைத்து கேள்விகளுமே நம்மளுடைய சப் இன்ஸ்பெக்டருக்காக நம்ம போட்ட அந்த 11 புத்தகத்துல இருந்தா அனைத்து கேள்விகளுமே இடம்பெற்றுச்சு. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். 2023 தேர்ச்சி பெற்று நம்ம பயிற்சி மையத்துல இருந்து 11 நபர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ட்ரைனிங் போயிருக்கிறாங்க. இந்த 11 நபர்கள் அப்படின்றது வெறும் 85 பேர் படிச்சதுல, ஓகேவா, 85 பேர் படிச்சதுல 11 பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா பயிற்சிக்கு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த 2025 நீங்க எக்ஸாம் எழுதிருக்கிறீங்க, இதற்கான ரிசல்ட் நல்லாவே வரும். ஏன்னா இந்த டைம் வந்து நமக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாம் சேர்க்கும் போது அரௌண்ட் ஒரு 600 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிறீங்க. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டா வந்து நிச்சயம் அப்படின்னா வரும். ஏன்னா புத்தகத்திலையும் நம்ம நடத்துற பாடகத்திலையும் வந்து அவ்வளவு கேள்விகள் வந்திருக்கு. ஸோ இந்த வருடம் நமக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு வந்து இருக்குமா, போலீஸ் தேர்வு இருக்குமா அப்படின்றது மாணவர்கள் மத்தியில நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதற்கான பதில் வந்து இப்ப சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிறோம், ஓகேவா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய எலெக்ஷனும் அதோட ரிசல்ட்டையும் பொறுத்துதான் நம்ம வந்து எந்த மாதிரி வந்து பணியிடங்கள் இருக்கும், இந்த ஆண்டு இருக்குமா அப்படின்றத நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா சொல்ல முடியும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஓப்பனா என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இந்த கவர்மெண்ட் வந்தா பணியிடம் இருக்கும், இந்த கவர்மெண்ட் வந்தா பணியிடம் இருக்காது அப்படின்றது மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது மாணவர்கள் மத்தியில ஏதோ ஓட்டுக்கு பிரச்சாரம் பண்றது மாதிரி என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஆயிடக்கூடாது. ஸோ அந்த காரணத்துக்காக தான் நம்ம சொல்லாம இருக்கிறோம். ஸோ மேக்சிமம் டிசம்பர் மாதத்துக்குள் நோட்டிபிகேஷன் வரும், ஓகேவா. அதாவது ஜூன்லயோ ஜூலைலயோ ஆகஸ்ட்லயோ இருக்க வாய்ப்பு இல்லை. டிசம்பர் அல்லது அடுத்த ஆண்டு தான் நமக்கான நோட்டிபிகேஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நமக்கு ஒரு 10வது மாசம் வரைக்கும், அக்டோபர் வரைக்கும் நமக்கான எஸ்ஏ அண்ட் போலீஸ்க்கான நோட்டிபிகேஷன் வருவதற்கு 100% வாய்ப்பு இல்லை, ஓகேவா. எப்போ அக்டோபர் வரைக்கும் 10வது மாசம் முடிகிற வரைக்கும் இதற்கான அறிவிப்பு வருவதற்கு, எஸ்ஏ அண்ட் பிசி வருவதற்கான அறிவிப்பு வருவதற்கு 100% வாய்ப்பு இல்லை. ஸோ நவம்பர் டிசம்பர் அப்படின்ற அந்த மாதத்துல நமக்கான அறிவிப்பு வரலாம். ஸோ அது உறுதலா வருமா வராதா அப்படின்றது நம்ம ஆஃப்டர் எலெக்ஷன் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பார்க்க முடியும், ஓகேவா. அது அந்த இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா சொல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து தான் இந்த டைம் போடலாமா வேணாமா அப்படின்றது எல்லாமே டிசைட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனாலதான் அதை நம்ம ஓப்பனா சொல்ல முடியல. பட் பணியிடங்கள் அப்படின்றது இருக்கு. ஆண்டுதோறும் ஒரு 600-700 போஸ்டிங் வந்து சப் இன்ஸ்பெக்டர் எடுக்கலாம். ஒரு 3000 - 4000 போஸ்டிங் வரைக்கும் பிசி கான்ஸ்டபிள் வந்து என்ன செய்யலாம், எடுக்கலாம். அந்த அளவுக்கு என்ன இருக்கு அப்படின்னா காலி பணியிடங்கள் இருக்கு, ஓகேவா. அந்த பணியிடத்தை நிரப்புவதும் நிரப்பாம இருக்கிறதும் இந்த வருடம் என்ன செய்ய முடியாது அப்படின்னா சொல்ல முடியாது. மற்ற ஆண்டுகள் நம்ம ஈஸியா செஞ்சிடலாம்னா சொல்லிடலாம். ஸோ வயது இருக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ந்து என்ன செய்யுங்க, தயாராகிக்கிட்டு இருங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள், மத்திய அரசுல இருந்து வரக்கூடிய நிறைய தேர்வுகள், என்டிபிஎஸ்சி இந்த மாதிரி, குரூப் டி இந்த மாதிரி நிறைய தேர்வுகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த தேர்வுகளுக்கு எல்லாமே தயாராகுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி நிச்சயம் அடைவீங்க. உங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.